எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞானசம்பந்தன் சீர்காழியிலே வாழக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் தலைவனான ஞானசம்பந்த பெருமான் தேற்றி என்றால் தெளிவித்து அந்த தென்னனாகிய பாண்டியனை மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளளவும் வந்து பிறந்து இருந்து வாழ்ந்து முடியக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் அந்த மக்களையெல்லாம் தேற்றி தென்னன் உடல் உற்ற இந்த பாண்டியனையும் தேற்றி அந்த தென்னனாகிய பாண்டியனுடைய உடலில் உற்ற தீப்பினியாயின தீர அந்த தீப்பினிகளெல்லாம் தீருமாறு இந்த திருநீற்றுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது, இறையாற்றல் இருக்கிறது, அந்த இறை அருளே திருநீராக இருக்கிறது என்பதை இந்த உலகோர் உய்யும் வண்ணம் இந்த உலகோர் காண, அங்கே பாண்டியன் காண, மங்கையர்க்கரசியார் காண, அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை அலுவலர்களெல்லாம் காண, எதிரிகளாக நிற்க புறப்புற சமயத்தார்களும் அவர்களும் கண்டு கண் திகைக்குமாறு இப்படி தேற்றி அந்த அவனுடைய தீப்பினியெல்லாம் தீர்த்தம் பார்த்தீங்களா, அந்த மேலே சொன்ன அந்த திருநீற்றோட பெருமைகளை அதனால் ஏற்படக்கூடிய இன்ப ஆக்கங்களையும் துன்ப நீக்கங்களையும் பட்டியலிட்டேன் அல்லவா. இதை யார் இசைத்து பாட வல்லார்களோ அவர்கள் நல்லவர் தாமே என்று இங்கே முடிக்கிறார். உலகோர் காண பாடிய பறைசாற்றிய அந்த நிகழ்த்திய அற்புத நிகழ்வு அதில் என்னென்ன துன்ப நீக்கங்களை எல்லாம் பட்டியல் கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த திருநீற்று பதிகத்திலிருந்து பட்டியலிட்டு ஒரு பதிவாக இங்கே போட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த திருநீற்றின் பெருமையை மட்டும் இங்கே இந்த பகுதியிலே நான் பேசப் போகிறேன். அடுத்தது திருநீற்றை அணிவதால் என்ன இன்ப ஆக்கங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பது அந்த திருப்பதிகத்திலே பட்டியலிட்டிருக்கிறார் அல்லவா. அவற்றையெல்லாம் தனிப்பதிவாக போட போகிறேன். இப்பொழுது அந்த திருநீற்றோட பெருமையை மட்டும் இந்த பகுதியிலே அங்கே ஏன்னா இந்த பெருமைகளையெல்லாம் பறைசாற்றி தான் அங்கே ஞானசம்பந்த பெருமான் உலகோருக்கான அந்த தென்னவனுக்கான அந்த தீப்பினியை தீர்த்தார். இப்பொழுது மந்திரமாவது என்றால் நிலையானது என்று பொருள் வேதத்தில் இருப்பதால் அது நிலையானது. ஏன் நிலையானது என்றால் நிலையான பொருளான பெருமானை குறிப்பது முப்பொருள் உண்மைகளை அதற்கு பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய அந்த சிவாய நமச்சிவாய என்ற அந்த மந்திரங்கள்லாம் இருக்கிறது. இந்த திருநீறு அந்த மந்திரங்களாகவே ஆகி இருக்கின்றது என்று சொல்கிறார். சுந்தரமாவது என்றால் மிகவும் அழகாக, அப்போ அணிந்தோம்னா அழகாக இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாரு. துதிக்கப்படுவது என்றால் எல்லோராலும் இந்த திருநீற்றின் பெருமையை திருநீறு வேறல்ல, பெருமான் வேறல்ல, பெருமானகை பிரதிநிதித்துவமாக இந்த திருநீறு முழுநீர் இருக்கிறது என்பதை உணர்ந்தோர்களால் அந்த தேவர்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் மற்ற பல மக்களாலையும் போற்றி துதிக்கப்படுவது வணங்கப்படுவது. தந்திரமாவது என்றால் பெருமான் வேதங்களை எல்லாம் நால்வருக்கு அருளி அதை தெல்லிய வடித்த பொருளாக நமக்கு ஆகமங்களை சிவாகமங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா. அந்த சிவாகமங்களின் பொருளாகவும் இருக்கக்கூடியது அந்த திருநீர் என்று சொல்கிறாரு. சமயத்தில் உள்ளது என்றால் இந்த சனாதன நெறியை விளைவித்த அந்த வேத நெறி பெருமானால் வித்திடப்பட்ட வேத நெறியில் வகுக்கப்பட்ட அந்த சனாதன நெறியெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அதையெல்லாம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக இப்போ இன்றைக்கு சுட்டக்கூடிய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தில் உள்ள பல்வேறு பிரிவினர்களால் அணியப்படுவது, போற்றி அணியப்படுவது. அதனால தான் சமயத்தில் உள்ளது என்று சொல்லி புராணங்களாக இருக்கட்டும், ஆகமங்களாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் சுட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு பொதுவாக சொல்கிறார். வேதத்தில் உள்ளது, வேதத்தில் இது பெருமைப்படுத்தி சுட்டப்பட்டு இருக்கின்றது பல இடங்களிலே. ஓதத்தகுவது என்றால் இதனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் நினைந்து இறை அருள் சிவனருள் என்று உணர்ந்து ஓதத்தகுவது என்று சொல்லி அந்த திருநீற்றின் பெருமைகளை எப்பொழுதுமே பறைசாற்றி கொண்டிருக்க வேண்டும். அதனால் நன்மை விளையும் புண்ணியம். அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையில் உள்ளது என்றால் சத்தியமாக உள்ளது. எப்படி பரம்பொருள் உண்மையோ அப்படி திருநீரும் எப்பொழுதும் நமக்கு உண்மை. முனிவர் அணிவது என்றால் முற்றந்துறந்த முனிவர்கள் இறைவனை நோக்கி சிவ தவநெறியிலே நிற்கக்கூடியவர்கள்லாம் அந்த சிவ தவநெறியிலே நிற்கிறோம், உலகத்தை துறந்து விட்டோம் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக அதனுடைய நன்மையை உணர்ந்து அந்த திருநீற்றை அணிந்திருக்கிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட முனிவர்கள் அணிவது. சத்தியமாவதுன்னா சத்தியம் என்பது வேறல்ல, திருநீறு வேறு இல்லை. ஏன்னா சத்திய நெறி தான் இங்கே நம்ம சிவதேவ நெறி என்று அதை சொல்கிறார். தக்கோர் புகழ்வது என்றால் இது உய்த்து உணர்ந்த தக்கோர். எல்லாமே தக்கோர் என்றால் என்னன்னா உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று சொல்லி தொல்காப்பிய ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. தக்கோர் என்றால் இந்த பெருமைகளை அறிந்த
திருநீற்றின் திருநீராகவே இறைவன் இருக்கிறான், வேதத்தில் இருக்கிறது, ஆகமமாகவும் இருக்கிறது, ஒரு பொடித்து பொடியாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்று முற்றிலுமாக இந்த திருநீற்றின் பெருமையை உணர்ந்து பயன்கொள்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட தக்கோர் எல்லாம் அவர்களால் புகழப்படுவது, இதனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி புகழப்படுவது. பறவை இனியது, அதை எப்பொழுதுமே போற்றி பறவை கொண்டிருந்தால் அதே ஒரு இனிமையாக இருக்கும். அது ஞானியர்களுக்கு தான் அதெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும். காண இனியது, முழுவதுமாக திருநீர் அணிந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர் பார்க்கும் பொழுதே நம்மை அறியாமலே அவர் மேலே ஒரு புரிதத்தன்மை அதை நான் உணர்கிறோம் இல்லையா? அதை போல் உணர்த்த வல்லதாக இருக்கிறது இல்லை, அதான் காண இனியது. கவினை தருவது, மேலும் அந்த அணிபவர்களுக்கு ஒரு அழகை கூட்டி கொடுக்கக்கூடியது, பெருமை கொடுக்கக்கூடியது. இப்போ திருநீர் அணிந்தாலே பொதுவாக இப்பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த தீயோர்களுக்கெல்லாம் நம்ம இந்த தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், இப்படி கைக்கூலிகளாக, தேச துரோகிகளாக, சமய துரோகிகளாக இருக்கிறார்கள், திட்டமிட்டு செய்யக்கூடியது. ஒரு அந்த வில்லன் என்று சொல்வார்கள் இல்லையா? அதே போல் கேடு கெட்டவர்களெல்லாம் அப்படி அணிய வைத்து அவர்கள் கெட்டவர் மாதிரி அப்படியெல்லாம் அவன்லாம் அழிந்து போயிட்டாங்கல்ல. அவனுடைய வரலாறுகள் எவன் திரைப்படமாக இருக்கட்டும் இதை போல் சனாதன நெறிக்கு எதிராக இப்படியெல்லாம் இதை சித்தரித்து இழிவுபடுத்தினார்களோ நமது கலாச்சாரங்களை, அவர்களெல்லாம் பேரழிவு. அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படித்து அதை எடுத்து பார்த்தால் தெரியும். ஒரு கடைசியாக ஒரு முடிவுகள்லாம் ரொம்ப கேடுகட்ட முடிவாகத்தான் இருந்திருக்கின்றன. அப்போ கவினை தருவது பெருமை கொடுப்பது. யார் அணிகிறார்களோ அவர்களை பார்த்தாலே அவர் ஒரு பெருமை. ஒரு திருமண இல்லத்தில் போகிறோம், ஒரு 10 பேரை திருநீர் அணிந்து வருகிறார்கள், அதை பார்த்தா நமக்கு பெருமையாக இருக்குது. அவர்கள் வந்தார்கள்னா அவர்களுக்கு ஒரு முதன்மை கொடுக்குறோம். முழுநீர் அணிந்தவர்கள் வந்தால் நமக்கு அமர ஒரு கூச்சமாக இருக்கும். அவர்கள் பக்கத்தில் முழுநீர் அணிந்து நிற்கும் பொழுது ஏந்திரிக்க தோணும். அந்த பொய் கௌரவம் சில பேருக்கு விடாது. அப்படி ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அப்புறம் எழுந்து நீங்கள் அமருங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். நமக்கு வழி விடுவார்கள். நம்மை அறிந்தவர்கள், நீர் அணிந்தவர் ஒருவர் வருகிறாரே, அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் நாம் அடியார்களெல்லாம் சிவதவநெறியை பேணுபவர்கள் அறியாதவர்கள் இருந்தாலும் அவரை வணங்குகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமையை கொடுப்பது. பூசை இனியது, அது பூசும்போதே அதோட பெருமையை, பெருமானையே நாம் பூசிக்கிறோம் என்று சொல்லி உடல்லையும் அங்கே நெற்றியிலையும் பூசுகிறோம் இல்லையா? அதை அவ்வளோ பூசை இனியது. தேசம் புகழ்வது, தேசத்தில் உள்ள பெரியோர்கள், திருநீற்றின் பெருமையை உணர்ந்த முதியோர்கள், நல்லோர்கள் எல்லாம் புகழ்வது. தேசம் புகழுதுன்னா தேசமாக புகழும், தேசத்தில் உள்ள நல்லோர்களால் புகழப்படுவது. எண்ண தகுவது, அது அவங்களுடைய பெருமைகளையெல்லாம் நினைந்து 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 உருகி 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 அந்த சிவம் வேறெல்லாம் திருநீர் வேறலை என்று சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் நினைந்து நினைந்து உருகி எண்ண தகுவது. தராவணமாவது அப்படின்னு சொன்னால் பராசக்தி வடிவமாக இருக்கக்கூடியது என்று அப்படி ஒரு பொருள் சொல்லுவாங்க. தத்துவமாவது என்று ஒரு இது சொல்லியிருக்காங்க. எல்லா தத்துவங்கள் சொல்கிறீங்களே, மாயா தத்துவம் இந்த உலகத்தை படைக்க அடிப்படையாக இருக்கக்கூடிய மாயையின் கூறுகளான தத்துவம். தத்துவம்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனையுமே உள்ளடக்கியது தானே, புற உலகம் மட்டும் இல்லாமல். தேவர்கள் தங்கள் மெய்யது, அவர்களுடைய மெய்யில தேவர்கள் இதனுடைய பெருமைகளை உணர்ந்ததால் அனைத்து தேவர்களும் முழுதாக அணிந்திருக்கிறார்கள். நாங்கள் மனிதர் அணிவதில்லை. மனிதர் என்றால் புறப்புற சமயத்தாராக இருக்கட்டும், இதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், சைவ குலத்தில் பிறந்தும் அந்த முன்னோர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் அணிந்திருக்கிறார்கள். நாம் போகக்கூடிய இல்லங்களில், பல இல்லங்களில் காமிப்பாங்க, எங்கள் தாத்தா என்றெல்லாம் காமிப்பார்கள். அவர்களை பார்த்தீங்கன்னா முழு நீர் அணிந்திருப்பார்கள். இவரை அணிந்திருக்க மாட்டார். இது என்ன காரணம் என்றே தெரியல. அவங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீர் அணிந்து அந்த படத்தை தான் வைத்து இவர்கள் வணங்குவார்கள். ஆனால் இவர்கள் அணிவதில்லை. அது தவம் இல்லையா, என்ன காரணம்? இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு இல்லத்தில் பிறந்து இப்படி இருக்கிறார்கள் என்று நாம் வருந்தி வருவதெல்லாம் உண்டு. தேவர்கள் எல்லோருமே அதை உணர்ந்ததால் தான் எல்லா தேவர்களும் அணிந்திருக்கிறாங்க. அப்போ கருத இனிதுன்னா இதை பற்றி சிந்திக்க சிந்திக்க இனிமையை மிகும். ஏனென்றால் இறைவன் வேறல்ல, அது வேறில்லை என்ற அந்த ஒரு கருத்து. வெண்பொடி நேரு என்றால் இந்த உலகமெல்லாம் முற்றிலுமாக பெருமான் ஒடுக்கி அழித்த பிறகு அது அழியாமல் இந்த மாயாகாரியம், ஏன்னா மீள படைப்பதற்காக அந்த மாயாகாரியமான அந்த இந்த உலகமெல்லாம் அழிந்து அது பொடியாக இருக்குமா, அதுதான் வைக்க இடம் இல்லாமல் பெருமான் உடல் முழுவதும் பூசி இருப்பாராம் மீண்டும் உலக படிக்க. இது மாப்பேருழிக்கு முன்னாடி உள்ள பேருழி காலத்து நிலைமை. எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையதுன்னா
திசைகள்லாம் இருக்கக்கூடிய தேவர்கள் பாலகர்கள்லாம் இருக்கார் இல்லையா, அவர்கள்லாம் வந்து போற்றி பரவக்கூடிய. ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆதாரம், மூல ஆதாரம் இந்த திருநீர் தானே. அண்டத்தவர் பணிந்தேத்தும் என்றால் அண்டத்தில் உள்ள நல்லோர்கள், தக்கோர்கள், இந்து சமய நெறிகளை செல்லக்கூடியவர்கள், சைவ சமயங்களை குறிப்பாக அதை வடித்து அடித்த தெல்லிய பொருளாகிய சைவ சமயத்தில் இறைமையை நோக்கி உயிரை எய்து வைத்து அந்த சாதிய நிலையிலே கலக்க ஆற்றல் உடைய அந்த சைவ சமய உயர் நெறியிலே வந்து செல்லக்கூடிய அப்படிப்பட்ட அண்டத்திலே வாழக்கூடிய பெரியோர்களால் பணிந்து போற்றப்படக்கூடியது என்று இப்படியெல்லாம் வந்து இருக்கிறார்கள். அதாவது தராவணமாவதுன்னா சங்கு வடிவமாக வெண்மை நிறமாக இருக்கக்கூடியது, பராவணமாவது என்று சொன்னால் பராசக்தி வடிவமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி இந்த திருநீற்றோட பெருமைகள் பலவாறாக இந்த திருநீற்று பதிகத்திலே போற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் இதை கூறுபடுத்தி பாடலுக்கு பாடல் வரிக்கு வரி பொருள் கொடுக்கும் முறைமை வேறு. இதை ஆய்வு முறையிலே கூறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பல்வேறு நோக்கத்திலே பார்க்கக்கூடியது. முதலிலே இதனால் வந்து என்னென்ன வாழ்வியல் துன்ப நீக்கங்கள் வருகின்றன திருநீர் அணிவதால் என்பது முதலாக நான் வந்து பட்டியலிட்டு தனியாக பதிவிட்டிருக்கிறேன். இப்பொழுது திருநீற்றின் பெருமைகளை இங்கே பட்டியலிட்டிருக்கிறேன். அடுத்தது திருநீர் அணிவதால் நமக்கு என்னென்ன இன்பங்கள், இந்த வாழ்வியல் இன்பங்கள், இறைவனை அடையக்கூடிய அந்த இன்பங்கள், பேரின்பங்கள்லாம் நமக்கு கிடைக்க வகை இருக்கிறது என்பதை தனியாக பேசுகிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம.